தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது? இந்த 8ஆம் இடத்து குரு பகவான் மறைவது என்பது மிக மோசமான விளைவுகளை தருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த நவம்பர் மாதம் 8ஆம் அஷ்டம குரு தொடங்குகிறது. அப்போ உயர்கல்வி, உயர் பதவி இதெல்லாம் வரக்கூடியவர் யார்? தரக்கூடியவர் குரு மறையும் பொழுது என்ன ஆகும்னா, ப்ரமோஷன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. ப்ரமோஷன் 8ஆம் இடத்துல குரு மறையும் போது லிவர், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது இந்த குரு தீர்த்தவாரி பிரச்சனை இருந்தீங்கன்னா, என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது சார் என்றால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ட்ரிங்க்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்குறதுக்கான பல வழிகள். இந்த சனி யார் உங்களுக்கு? இந்த 2, 3 கூடையவர் தனாதிபதி மற்றும் உயர்ச்சிக்கான அதிபதி. அவர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, தனஸ்தானம் வீக் ஆகிறது. பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் தடைபடுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார். அயன சயனஸ்தானம், குடும்பத்துடன் சுற்றுலா போகிறது, ஜாலியாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அந்த சனியை குரு பார்க்கும் பொழுது சனி சந்தோஷமாகி என்ன பண்ணுறார்? சனி பலவிதமான நன்மைகளை தர தொடங்குகிறார். தீய பழக்கங்கள் இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. 8ஆம் இடத்துல குரு மறைவது லிவருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு சமீபத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டாக்டராக என்னென்னமோ பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, ஃபேட்டி லிவர் வந்துடும், ஹெப்படைட்டிஸ் பி வந்துடும், சி வந்துடும், டி வந்துடும். யாருப்பா நீங்கள்லாம்? பயமுறுத்தாதீங்கப்பா. தண்ணி குடிக்கிறதே நீங்கள் முதல்ல தப்பு, நீங்கள் நடந்து போகிறதே முதல்ல தப்பு, நீங்கள் தூங்குறதே தப்பு, எல்லாமே தப்புனா எப்படி தாண்டா வாழ்கிறது? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, உடலுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உண்ணுவது தவறு. அதாவது தெரியாததை சாப்பிட்றதும் கெட்டான், தெரிஞ்சதை விட்டுறதும் கெடுறான் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை கண்ணால் பார்ப்பீங்க. இந்த ஒரு வருடத்தில் பணமே இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாக போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகாதீர்கள். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னவென்றால், டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம். இது என்ன இப்படி சொல்கிறீங்க? டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம். அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணி என்ன எல்லாம் ரெடி தானே, டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம ஒரு இந்த ஒய்ஃபுக்கு இவ்வளோ நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களாக இருக்கலாம், கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். அப்போது நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோமாங்கிற முக்கியமான மாதமாக இந்த மாதம். இது எல்லாத்தையும் தாண்டி அதிச்சார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம், சனி வக்கர நிவர்த்தி அடைந்த மாதம், அப்போது செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம். இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் மிகப்பெரிய உயரங்களை தொட போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவதைத்தான். இந்த 8ஆம் இடத்து குரு பகவான் மறைவது என்பது மிக மோசமான விளைவுகளை தருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த நவம்பர் மாதம் 8ஆம் அஷ்டம குரு தொடங்குகிறது. அஷ்டம குரு கஷ்டங்களை மட்டும்தான் தருவார் என்பது ஜோதிட விதி. அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். இந்த அஷ்டம குரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை 1, 4 கூடையவர். அவர் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் தர வேண்டிய குரு 8ஆம் இடத்தில் மறைகிறார். அப்போ உயர்கல்வி, உயர் பதவி இதெல்லாம் வரக்கூடியவர் யார்? தரக்கூடியவர் குரு மறையும் பொழுது என்ன ஆகும்னா, ப்ரமோஷன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. ப்ரமோஷன் அந்த 1, 4 கூடையவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, 4ஆம் இடம் என்பது நற்பெயர், கௌரவம். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுங்கிறது, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம். உத்தியோகம் புருஷ லட்சணம். அந்த வேலையில் கன்ஃபார்ம் ஆகிறது அடுத்த சாமர்த்தியம். அந்த வேலையில் ப்ரமோஷன் வாங்கிறது அடுத்த சாமர்த்தியம். ப்ரமோஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பேர் இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணும். நான் அந்த கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்தேன் சார். எத்தனை நாள் சார் என்ன அசிஸ்டன்ட் மேனேஜராக வச்சுருப்பீங்க? ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. எனக்கு அடுத்த ப்ரமோஷன் கொடுங்க, டெப்டி மேனேஜர் ஆக்குங்க, மேனேஜர் ஆக்குங்க, ஏன் என்ன மட்டும் இப்படி உட்கார வச்சுருக்கீங்க போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியடு. இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப அழகாக என்ன பண்ணுவாங்க, ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட்டு, வாட் கேன் ஐ டூன்ட்டு போயிடுவாங்க. இந்த ட்ரைடு மை லெவல் பெஸ்ட்டுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு வேணுங்கிறது எனக்கு சேரணும் என்பதில் உறுதியோடு நீங்கள் செயல்படுங்கள்.
அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற ஒரு பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல குரு மறையும் போது லிவர் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது இந்த குரு வந்து தீர்த்தவாரி பிரச்சனை இருந்தீங்கன்னா, என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது சார் என்றால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ட்ரிங்க்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்குறதுக்கான பல வழிகள் உண்டு. அதில் 8ஆம் இடத்து குரு பகவான் மறையும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கண்டிப்பாக சிக்குவீங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே அமைந்துவிடும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக உங்களுடைய மிகப்பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வக்கரம் பெற்று இருக்கார். இந்த நவம்பர் மாதம் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த சனி யார் உங்களுக்கு? இந்த 2, 3 கூடையவர், தனாதிபதி மற்றும் உயர்ச்சிக்கான அதிபதி. அவர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, தனஸ்தானம் வந்து வீக் ஆகிறது. பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் தடைபடுகிறது. சார் ரொம்ப நம்பி கொடுத்தேன் சார், அவன் தருவான்னு, ஆனால் அவன் போய் இப்படி என்னை ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நம்பி கொடுத்த இடத்துல பணம் வரல, அவர்கள் என்ன நயவஞ்சகம் பண்ணுறாங்க போன்ற எல்லா பிரச்சனைகளும் வருவதற்கு காரணம் இந்த 2 கூடையவன் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது அதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக இந்த 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது மேன்மை, 2ஆம் இடம் என்பது கல்வி, 2ஆம் இடம் என்பது குடும்ப மகிழ்ச்சி. இது எல்லாமே இது வந்து வக்கரம் பெறும்பொழுது இத்தனை நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. இந்த நவம்பர் மாதம் தான் அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. இதில் முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார். அயன சயன ஸ்தானம், குடும்பத்துடன் சுற்றுலா போகிறது, ஜாலியாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அடுத்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அடுத்து 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அந்த சனியை குரு பார்க்கும் பொழுது சனி சந்தோஷமாகி என்ன பண்ணுறார், சனி பலவிதமான நன்மைகளை தர தொடங்குகிறார். இத்தனை நாள் சனி இருந்தது வேறு, இனிமேல் சனி இருக்கிறது வேறு. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், தீய பழக்கங்கள் இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. 8ஆம் இடத்துல குரு மறைவது லிவருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு சமீபத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டாக்டராக வந்து என்னென்னமோ பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, ஃபேட்டி லிவர் வந்துடும், ஹெப்படைட்டிஸ் பி வந்துடும், சி வந்துடும், டி வந்துடும். யாருப்பா நீங்கள்லாம், பயமுறுத்தாதீங்கப்பா. தண்ணி குடிக்கிறதே நீங்கள் முதல்ல தப்பு, நீங்கள் நடந்து போகிறதே முதல்ல தப்பு, நீங்கள் தூங்குறதே தப்பு, எல்லாமே தப்புனா எப்படி தாண்டா வாழ்கிறது? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, உடலுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உண்ணுவது தவறு. அதாவது தெரியாததை சாப்பிட்றதும் கேட்டால் தெரிஞ்சதை விட்டுறதும் கெடுறான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தீய பழக்கங்கள் இருந்தால் கீழே போட்டுருங்க. இப்போ இதில் ஒரு நல்ல விஷயமே என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு பகவான் இது வரைக்கும் குரு பார்வை பெற்றுட்டு இருந்தார், இனிமேல் தனித்து செயல்பட ஆரம்பித்து விட்டார். 3ஆம் இடத்து குரு பகவான் ராகு பகவான் என்ன தர்றார், முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். புதிய புதிய இன்னோவேஷன்ஸில் உங்களை கூட்டு போகிறார். புதிய புதிய இன்னோவேஷன்ஸ். ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார், எனக்கு ஒரு இன்வெஸ்டர் மட்டும்தான் கிடைக்கல, அந்த இன்வெஸ்டர் கிடைச்சாங்கன்னா என் வாழ்க்கையே மாறிடும் போன்றவைகள்லாம் இருந்தால் அந்த இன்வெஸ்டர் கிடைப்பதற்கான வழிகள். ஒரு 4 பேர் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை கூட்டு வராங்கன்னா அந்த 4 பேர் நிற்க வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ண வைக்கிறார். இன்வெஸ்டர் எனிவே பணம் தருவார். இந்த ஒரு ஐடியா இல்லைனா அந்த ஐடியா, அந்த ஐடியா இல்லைனா இந்த ஐடியா, அது யாருக்கு ஐடியா கொடுத்தாலும் உங்களுக்கு பணம் வரும். ஆக தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை கண்ணால் பார்ப்பீங்க. இந்த ஒரு வருடத்தில் பணமே இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாக போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகாதீர்கள். மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் சூப்பர். பொதுவாகவே நண்பர்களே, இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால், குறிஞ்சிப்பூவை போல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது. இப்போ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை. இப்போ 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்க. யார்? விருச்சிகத்தினுடைய ராசிநாதன் யார்? செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அதை குரு பகவான் பார்த்துடுறார். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு 3 காயின். அப்போது இந்த 3 பேருடைய பலன்களும் கிடைக்க போகிறது. அடுத்து மகரத்தை பார்க்கிறார், அடுத்து மீனத்தை பார்க்கிறார். இங்கே தான் ஹைலைட்டு. மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது, மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு, வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு. அவரை வக்கர நிவர்த்தி பெற்று விட்டுறார். இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாற்றுறாரு. இம்சை பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போது இன்பங்களை தரும் சனியாக மாறிட்டார்.
ஸோ இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது. இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கிரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, 3-6 கூடவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறான். அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் உடல்நலம் சரியாக போகிறீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும், நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த மாதம் தான் வரப்போகுது. புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம் தான் தொடக்க போகிறீங்க. போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் தான் அடைக்க போகிறீங்க. அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள், எது குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் ப்ளஸ் 3 கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள். இந்த மாதம் யாருக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்திக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, திருநள்ளாறு போயிடுங்க. இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சலூருக்கு போங்க, குச்சனூர் போங்க. இங்கெல்லாம் சொல்ல, இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர், குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது. சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில். அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலேயே இருக்குது திருவலியதாயம்னு பேர். பாடியில் இருக்கிற கோயில், பாடி சிவன் கோயில், திருவலியதாயம் அப்படின்னு பேர். இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம். ஆக இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பலன்களை கொண்டு வருது. என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும். வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான். ஒரு முடிவெடுங்க, நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.